தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய கிருபை நம் ஒவ்வொருவருக்கும் அருளப்பட்டிருக்கிறது. 23ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கும்போது நமக்கு எந்த விதத்திலும் ஒரு குறைவுகள் உண்டாகிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடம், அமர்ந்த தண்ணீர் என்பது அவருடைய வசனம், அவருடைய ஜீவன். மாம்சம் ஒன்றுத்துக்கு உதவாது, நான் சொன்ன வசனமே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவருடைய வசனம் நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஆவியிலே ஒரு புத்துணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய மனதிலே அவரை அறிகிற அறிவை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிற என் கர்த்தராக இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவர் நம்மை மேய்த்து, அவர் நம்மை பாதுகாத்து, அவர் நம்மை நடத்தக்கூடிய வழிகள் என்பது நாம் ஒரு தாழ்ச்சியும் அடையாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று அவனுடைய வார்த்தைகள் உறுதியுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர் என்பது அவனுடைய எழுத்தின்படியான அவன் ஆவிக்குரிய எல்லா ரீதியிலும் அவனுக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய மேய்ப்பராக அவர் இருக்கிறார் என்பதாக இருக்கிறது. அவரை குறித்த அறிவு, அவர் தந்த அபிஷேகத்தின் நிறைவு, அது மாத்திரமல்ல, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என்னை அவர் நீதிமானாக்கி இருக்கிறார் என்று அவர் கொண்டு வருகிறார். 23ஆம் சங்கீதம் என்பது கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்து நம்மை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை நீதிமான்களாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் தம்முடைய அபிஷேகத்தின் நிறைவினால் நம்மை நிரப்பக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவருடைய வீட்டிலே நாம் அவரோடு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். ஒவ்வொரு காலையிலும் ஒரு புதிய கிருபையை அவர் நமக்கு தருகிறார். ஒரு புதிய அறிவை அவரை குறித்து நாம் அடைந்து கொள்ளுகிறோம். ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக தேவன் நம்மை நடத்தி செல்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய சமூகத்திலே நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய ஒரு உறுதியான ஜீவியம் நமக்கு கிடைக்கிறது. இந்த நாளிலும் தேவன் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தர வேண்டும். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். தேவனுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பும், ஒரு சமாதானமும், ஒரு அபிஷேகமும், ஒரு நிறைவும் நமக்கு உண்டாவதாக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.